ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சுவிசேஷ ஒளி என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். யூதருக்கும் கிரேக்கருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். அவ்வளவு சுவிசேஷத்தை அறிவித்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இவ்வளவு சுவிசேஷத்தை அறிவித்தும் இன்னும் தேவனை அறியாத ஜனங்கள் பூமியில் வாழும் பொழுது அதை பார்க்கும்போது நான் ஒரு கடனாளியாக இருக்கிறேன் என்ற ஒரு சுவிசேஷ பாரத்தோடு எவ்வளவு அதிகமாய் அவர் ஓடி உழைத்திருக்கிறார், கண் விழித்திருக்கிறார், நடந்திருக்கிறார், பிரயாசப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷ பாரம் நமக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை மிகுந்த ஜெபத்தோடு சுவிசேஷ ஒளி என்ற தலைப்பிலே ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். இதை பற்றி பேசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பகிர்ந்து கொள்வதற்கு நம்மத்தில் அருமையான தேவனுடைய தாசன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்திலே நம்முடைய சார்பாக அவர்களை வாழ்த்து வரவேற்போம். ரொம்ப சந்தோஷம். கடந்த நாட்களிலே நம்ம பேசின அநேக வார்த்தைகள் ஜனங்களுக்குள் எப்படியாவது நான் இதுவரையும் சும்மா இருந்துட்டேன், அமைதியாகிட்டேன், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், வெளியில் போய் தான் அங்கே படித்து அங்கே இங்கே போய் ஒரு மிஷனரியாக போகணும்னு இல்லை, இருக்கிற இடத்துல இருந்து எப்படி நம்ம கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கலாம் அப்படின்ற ஒரு தாகத்தை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கும். ஏன்னா சமீப காலமாக நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா சுவிசேஷ ஊழியம்ங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. சுவிசேஷ ஊழியம் குறையும் போது அதற்கு இணையா தேசத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷ ஊழியம் எப்பப்பெல்லாம் குறையுதோ அப்ப இருளுடைய ஆதிக்கம், இருளுடைய ஆட்சி, இருளுடைய அதிகாரம் பெருகிறத நம்ம நல்லா பார்க்க முடியுது. ஏன்னா அந்த சுவிசேஷ லைட் ஒளி மங்கும் போதோ மறையும் போதோ இருளானது வந்து பலம் கொள்ள ஆரம்பிக்குது. இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள், அரசியல்ல, வியாபாரத்தில், மத காரியங்களில், சபைகளில், சாதாரண சமுதாய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குழப்பம். ஒரு பொருளாதாரத்தில், இந்திய பொருளாதாரம் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா நிற்கிறது. இதுக்கெல்லாம் இனி என்னதான் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. அடுத்தடுத்த காரியங்களை பார்க்கும்போது எதிர்காலம் என்பது யாருக்கும் ஒரு பிரகாசமாக இல்லை. இந்த எதிர்காலத்தை பற்றி இப்போ நமக்கு யோசிக்கவே முடியல. அன்னன்னைக்கு வண்டி ஓட்டுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு வந்து இருக்கிற விலைவாசி உயர்வில் சபைகளுக்கும் ஊழியங்களுக்கும் ஜனங்கள் பகிர்ந்து கொடுக்கறது குறைஞ்சு போச்சு. அப்போ நிறைய சின்ன சின்ன சபை போதகர்கள் கஷ்டப்படுறாங்க. எப்படி நாங்கள் அந்த ஊழியத்தை தொடர்ந்து கொண்டு போவதுன்னு. எனக்கு தெரிந்த ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷம் அறிவிக்கிறது குறையும் போது தேசத்துல இருள் பெருகிறத கண்கூடா நம்ம வந்து பார்க்க முடியுது. நீங்க சுவிசேஷம் அறிவிக்க அந்த இருளுடைய பலமும் இருளுடைய அதிகாரமும் ஆதிக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா தளர்றதையும் நம்ம பார்க்க முடியும். ரோம அரசாங்கம் அவ்வளவு எதிர்த்தது இல்லை. அவ்வளவு எதிர்த்து இவங்களை வேட்டையாடி கம்பத்தில் கட்டி வச்சு நெருப்பு வச்சு அந்த நெருப்புக்கு கீழே உட்காந்து இவன் பெரிய பெரிய விருந்து உண்டு. நீரோ ராஜா காலத்தில் இந்த மாதிரியான பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் அவ்வளோ பண்ணாங்கல்ல. கடைசியில் ஆனாலும் இவங்க விடாமல் சுவிசேஷம் அறிவிக்க இந்த ஒளி அதை மேற்கொண்டு அந்த ரோம ராஜ்யத்தை தன்னுடைய கையில் பிடிச்சிருச்சுல. அது ஒண்ணுமில்லாம பண்ணிருச்சு. அந்த ராஜாவே அதை ஏற்றுக்கொள்ற மாதிரி ஆயிடுச்சு. கான்ஸ்டன்டைன்கிற ராஜா, ரோம ராஜா வந்து கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மதத்தை ரோம அரசாங்க மதமா மாத்தினது ஒரு வெற்றி தானே. அப்ப இது வந்து அந்த வெளிச்சம் பரவுனது தானே காரணம். அப்ப அந்த மாதிரி நம்ம தேசத்திலோட இந்தியாவில் எனக்கு ஏற்கனவே நான் சில இடங்களில் செய்திகளை கூட சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு வந்து சுவிசேஷர்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. ஆனால் நமக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நம்ம யாரும் அதை ரெண்டையும் ஒன்றா இணைச்சி யோசிக்கிறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை. வெளிச்சம் குறைஞ்சிச்சுன்னா இருள் வருங்கிறது வந்து இயற்கையினுடைய நியதி. அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறது குறைஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக தேசத்தில் இருள் பரவித்தான் ஆகும். நீங்கள் பொருளாதாரத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கக்கூடாது. ஒளிக்கும் இருளுக்கும் என்ன சம்பந்தம் தான் கேட்கணும். இது ஒளி, அது இருள். நான் என்ன சொல்லேன்னா, நீங்கள் வந்து இந்த இருளை துரத்துவதற்கு ஜெபம் மாத்திரம் நம்ம ஒரு காரணியாக பயன்படுத்துகிறோம்ல. அப்படி இல்லாமல் ஜெபிக்கவும் செய்யணும். அதே நேரத்தில் இந்த ஒளியை பரவ வைக்கிற வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா செயல்படணும். ஆட்டோமேட்டிக்காக இந்த இருளுடைய பிடி தளர்ந்துடும். தேசம் வந்து சுபிச்சம் அடைஞ்சு.
நிறைய பேர் வருவாங்க, நான் சுவிசேஷம் வரைக்கும் போகிறேன்னு வருவாங்க, லெட்டர் பேட்லாம் அடிச்சிருவாங்க, விசிட்டிங் கார்டு அடிச்சிருவாங்க, பத்திரிக்கை போட்டுருவாங்க. ஆமாம். ஆனால் இன்னைக்கு ஒரு சுவிசேஷ கூட்டம் ஒரு இடத்துல நடத்தணும்னு தேடினா ஒரு விரல் விட்டு என்ற மாதிரி கொஞ்சம் சுவிசேஷம்லாம் கண்ணு தட்டுப்படுறாங்க. அப்படி கிடைக்கிற ஊழியர்களை கூட நல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க ரொம்ப குறைவாயிட்டாங்க. அப்போ இதை நம்ம பார்க்கும்போது எனக்கு அப்போவே என்ன தோன்றுனதுன்னா, சுவிசேஷம் அந்த ஒளி மங்க ஆரம்பிக்கும் போது தேசத்தை இருள் கண்டிப்பாக பிடிக்கத்தான் ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இந்த சமீப காலங்களில் வந்து தேசமே நகர முடியாமல், சபைகள் மாத்திரமில்லை தேசமே நகர முடியாமல் அந்த இருள் வந்து அவங்கள அறியாமலே ஒரு இருளுக்குள்ள போகிற அளவுக்கு இவங்க தங்களை அடிமையாக்கிக்கிறாங்க. ஆமாம், இருள் மேற்கொண்டு அவங்கள நடத்துது. ஆமாம், நான் இருள் இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேங்கிறது எனக்கு எதுவும் புலப்பட மாட்டேங்குது. யார் நல்லவன், யார் கெட்டவன், யாரை தேர்ந்தெடுக்கணும், யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது கூட ஜனங்களுக்கு வந்து தெரியாம போறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. நீங்க வந்து என்னுடைய ரத்தத்தை உறிஞ்சிறீங்க, நான் படுற இத்தனை பாடுக்கும் கஷ்டத்துக்கும் நீங்க தான் காரணம். ஆனா என்னால எப்படி மறுபடியும் உங்களை ஆதரிக்க முடியுதுங்கிறத நமக்கு யோசிச்சு பார்க்க முடியல. ஏன்னா இருளில் இருக்கிறவன் தாறுமாறான காரியத்தை தான் செய்வான். அவனுக்கு எது எங்க இருக்குன்னு தெரிஞ்சா தானே நல்லதை தேர்ந்தெடுப்பாம. அப்ப முதல்ல அந்த இருள் கவ்வின பிறகு நான் தீர்மானமா எந்த ஒரு முடிவையும் என்னால் எடுக்க முடியாது. ஜனங்கள் முழுசும் பாருங்களேன், ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் ஆமான்னு கேட்டுறாங்க. அரசியல்லையும் சரி, நம்ம நடத்தக்கூடிய சமுதாய ஆர்வலர்கள், சமுதாய காரியங்களும் சரி, சபைகளும் சரி, அவங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒருத்தர் மேடையில் நின்று ஒரு போதகர் நம்ம எல்லாம் கடவுள்னு சொல்றாரு, கைதட்டுறோம். அதுக்கு அந்த போதகருடைய செய்தி கூட பெருசு எனக்கு தெரியல, ஆனா அதுக்கு அதை சப்போர்ட் பண்ணி கைதட்டுறாங்க. எனக்கு அதை அப்ப ஏன் அப்படி நடக்குது? நீங்கள் தேவர்கள், நீங்கள் கடவுள். எனக்கு யாரோ அனுப்பி வச்சாங்க. நான் பொதுவாக அதெல்லாம் பார்க்க மாட்டேன். யாரோ அனுப்பி வச்சிருந்தாங்க. நான் அதை பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாங்க, நான் உட்காந்து கேட்கறவங்க பூரா பைபிளை தெரிஞ்சவங்க தான். ஆனா அந்த அவ்வளவு ஒரு பைபிள்ல அந்த அறிவு இல்லாதனால எது சொன்னாலும் கை தட்டுறது ஏன் அப்படின்னு கேட்டா, அதே மாதிரி இப்போ பாருங்க, நம்ம வந்து அரசியல்ல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்து கூட நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிற விஷயம் வரும்போது குழம்பிடுறாங்க. இவங்க தான் நமக்கு நல்ல ஒரு ஆட்சியை தர முடியுங்கிறது கூட அவனுக்கு தேர்ந்தெடுக்க தெரியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருள் இருக்கிறேன்னா, இருள் இருக்கிறனால எனக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது தெரியல. என்னுடைய மனக்கண்கள் வந்து குருடாக்கப்பட்டிருக்கு. நான் நீட் இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுறேன், எனக்கு சொன்ன காரியத்தெல்லாம் நான் செய்கிறேன், எனக்கு எதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. லெஃப்டில் வானா ஒரு ஆள் கண் தெரியாதவர் இருக்கிறான்னு வச்சுங்களேன், நீங்கள் கையை பிடிச்சி கூட்டி போகிறீங்க, வலது பக்கம் வாயான்னா வலது பக்கம் வர போகிறோம், இடது பக்கத்தில் கீழே இந்த இடத்துல மேடாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லாத இடத்துல காலை தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு தேசம் போனது காரணம். என்னை பொறுத்தளவில் நான் கேட்டால் சுவிசேஷகர்கள் தான் காரணம் சொல்லுவேன். அரசியல்வாதிகளோ, இந்த குழப்பம் பண்ணுற கள்ள ஊழியக்காரர்களோ, கள்ள பொருளாதாரக்காரர்களோ இவங்கெல்லாம் கூட இல்லை. நீ லைட்டை ஏற்றி வச்சிருந்தா இருள் எப்படி தேசத்தின் மேலே பலன் கொள்ளும்? அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்னா, ஒரு சுவிசேஷ தலைமுறை எழும்புச்சுன்னா, நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கோங்க, உண்மையிலே ஒரு சுவிசேஷ தலைமுறை எழும்பி சுவிசேஷம் தேசத்தை நிரப்பும் போது பாருங்க, இந்த இருளின் பிடி தளர்ந்தே போயிடும். கண்டிப்பாக அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ தண்டின் மேலே நம்ம ஏற்றி வைக்கணும். ஆமாம், இதுவரையும் நமக்கே வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டு இது போதும் அப்படியே உட்கார்ந்து நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டோம். ஒன்று விளக்கு கொளுத்தி மரக்காலின் கீழே தானே வைக்கிறோம். நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். சுவிசேஷ கூட்டம் வந்து இன்னைக்கு வந்து சபைக்குள்ளே நடக்குது. சபையிலன்னா சுவிசேஷம் கேள்விப்படாதவன சபையில் உட்காந்துருக்கிறான். சுவிசேஷம் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் பெற்றவன் தான் சபையில் உட்காந்துருக்கிறான். அப்போ எதுக்கு சுவிசேஷ கூட்டத்தை சபைக்குள்ளே நடத்துறீங்க? சுவிசேஷ கூட்டம் சபையின் சார்பில் வெளியே நடத்தப்படணும். சபை நடத்தணும், ஆனால் அந்த புறஜாதிகள் நடுவில், இயேசு அறியாதவர் நடுவில் தான் நடத்தணும். அப்போ என்னன்னா, இது வந்து விளக்க கொளுத்தி மரக்காலுக்கு கீழே வைக்கிறது. அப்போ அந்த வெளிச்சம் வந்து வெளியே போகாது. ஆனால் எனக்கு என்ன திருப்தினா, நான் வந்து லைட்டை கொளுத்திட்டேன், உள்ள வச்சுட்டேன், அவ்வளோதான் திருப்தி. ஆனால் எங்க வெளியில தண்டு எங்க இருக்குன்னு நம்ம தேடலை. தேடி கட்டிலை கீழே வச்சது மாதிரி வச்சாச்சு. பிரச்சனை நீங்கள் சொல்லும்போது ஒரு ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், தேவ மனுஷராக இருந்த பிரதர் சங்கர், துதி சங்கர். ஆமாம், நம்ம எல்லாம் ஆரம்பத்தில் அடிக்கடி பார்த்து ஜெபம் பண்ணியிருக்கோம்ல. அவர் என்னோட நாங்கள்லாம் ஆரம்பத்தில் நம்ம இருக்கும்போது ஒரே காலங்களில் வந்தோம். நல்ல தேவ மனுஷன், நல்ல அன்பா, ஊழியம் இல்லாத நேரத்தில் சாப்பிடலாம் கூப்பிட்டு போவார். 2 ஒரே ஊர் தான், மதுரை. ஆமாம். அப்போ அவர் ஒரு முறை வீட்டுக்கு வரும்போது சொன்னார்,
நான் அப்பொழுது ஊழியம் செய்த பின்னணி வந்து கத்தோலிக்க திருச்சபை. அதனால் எல்லா இடத்துக்கும் திருமணமான சமயத்தில் என் மனைவியை கூட்டிகிட்டு போக முடியாது, அவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியாது, அதனால் விட்டுட்டு போவேன். நீங்கள் இருமா, நாங்கள் போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு. அவன் நல்லா பாடுவான், ஊழியம் செய்கிறதுக்குனே வந்தவன். ஆமாம். அப்போ அவர் சொன்னார், அண்ணே இவ்வளோ பாரப்பட்டு வந்திருக்காங்க, அபிஷேகம் பெற்று வந்திருக்காங்க, நீங்கள் வந்து இதை விட்டுட்டு போகிறீங்க. சமைக்கிறதுக்கு வந்து ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னு அவசியம் இல்லை, சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் பரிசுத்த ஆவியில் நிரம்பணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் சகோதரியை அபிஷேகம் பண்ணி ரட்சிப்புக்குள்ள வச்சிருக்காருன்னா நீங்கள் அந்த பாத்திரத்தை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. அதிலிருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு ஏவுதல். நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் இணைந்து போய் தான் அவளை பாட வச்சு கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில் ஆராதிக்க வச்சு ஊழியம் பண்ணுறோம். உங்களுடைய செய்திகள் எப்படி அநேகரை தொட்டு ரட்சித்திருக்கோ அதே மாதிரி அவங்களுடைய பாடல் ஆராதனையும் ஆமாம் அதற்கு இணையாக ஒரு பெரிய கூட்டத்தை ரட்சிப்புகள் நடத்திருக்கு எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இருளை விரட்டுறதுக்கு குடும்பத்தில் எல்லாரும் ஊழியம் செய்யணும். நீங்கள் சொல்ல வந்து எனக்கு புரியுது. அவங்கள வந்து ஒரு லைட்டு கர்த்தர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் அடிப்பினடியில் கிடக்கிற மாதிரி கொண்டு வந்தீங்க. ஆனால் ஒரு ஏற்ற சமயத்தில் கர்த்தர் அதை விளக்கு தண்டின் மேலே ஏற்றி வச்சு உதவி செய்தாருன்னு சொல்றீங்க. அப்போ இன்னைக்கு வந்து அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு தாகம், அந்த வாஞ்சை நமக்குள்ள அதை உருவாக்குறதுக்கு தான் இந்த டாக் ஷோவும் இந்த நிகழ்ச்சிகள். ஏன்னா சில காலங்களாகவே, சில காலம்னா என்னுடைய நினைவுக்கு சரியா இருக்கும்னா ஒரு 7-8 வருஷமாகவே எனக்கு என்னன்னா அந்த சுவிசேஷகர்களுடைய ஊழியங்கள் குறைந்து கொண்டே வருகிறதையும், சுவிசேஷர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறதையும், இதை மறுபடியும் புதுப்பிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருந்தது. அந்த நாட்களில் நல்ல ஒரு சுவிசேஷத்தில் நல்ல ஒரு உச்ச நிலைமையில் இருந்த சில ஊழியர்களை நான் சந்தித்து கூட நான் பேசியிருக்கிறேன். சகோதரர் இந்த ஜான் சாலமன், நல்ல நண்பர், அவரிடத்தில் நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் ஏதாவது செய்யலாமே, சுவிசேஷ தலைமுறை சுவிசேஷர்களை நல்லா ஊக்குவிக்கிறதுக்கு. ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு சுவிசேஷர், ஒரு டீச்சர். அப்போ நீங்கள் நல்லா செய்யலாமே, அது ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன், உங்கள்கிட்ட பேசின மாதிரியே. அப்போ இந்த மாதிரி எனக்குள்ள ஒரு இது இருந்தது. ஏன்னா இந்த சுவிசேஷ ஊழிய குறைஞ்சிச்சுன்னா தேசத்துக்கு கண்டிப்பா கேடு இருள் வந்துடும். தான் இருளில் போகிறவனுக்கு தான் எங்கே போகிறவனே தெரியாது, எங்கே பல்ல இருக்கு, எங்கே யார் நல்லவன் கெட்டவன் எதுவுமே தெரியாது. பாடு கண்ணை மூடி கண்ணை கட்டி விட்டு போனது மாதிரி போய் கொண்டு இருக்குது. அப்ப அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு சமுதாயம் உருவாவதற்கு காரணமே இந்த சுவிசேஷ ஒளியை வந்து அணைக்கப்படுவது, அல்லது சுவிசேஷ ஒளி என்பது மறைக்கப்படுவது, அது விளக்கு தண்டுக்கு கீழே வந்து வைக்கப்படுவது, இதுதான் காரணம். அப்ப இதை மறுபடியும் நம்ம தோண்டி எடுத்து அந்த பழைய காலங்களை போல சுவிசேஷ பாரமும் தாகமும் நிறைந்த ஒரு தலைமுறையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளவு திட்டங்கள், இவ்வளவு பிளான் போன்ற காரியங்களை நம்ம செய்து கொண்டு வருவது. அதில் ஒன்று தான் அந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து மேலோட்டமாக ஒரு நல்ல சுவிசேஷம்னா என்னங்கிறதை குறித்த ஒரு விழிப்புணர்வையும் சுவிசேஷத்தை குறித்த பல செய்திகளையும் நமக்கு சொல்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. ஆனால் இது போதாது. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமும் நான் சுவிசேஷ பாரம் வந்துருச்சுன்னா நான் அந்த சுவிசேஷத்தை நான் எப்படி சொல்லணும், என்ன பண்ணணுங்கிறதுக்கு தான் நான் ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு எங்களுடைய அனுபவங்களை சொல்லி கொடுத்து, நானும் இன்னும் சில சுவிசேஷகர்களும் எல்லாம் சேர்ந்து ஒரு சுவிசேஷ தலைமுறை எழுப்புறதுக்கு எங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க. நானும் சில தேவ ஊழியர்களோடு கூட இப்போ பேசிட்டு தான் இருக்கேன். சரி. சென்னையில் பிரதர் ஸ்டீபன் அவங்ககிட்டையும் நான் பேசியிருக்கிறேன். பிரதர் ஜிபிஎஸ் ராபின்சன், ஆமாம், அவங்க நல்ல ஒரு சுவிசேஷ பாரம் அனாயிட்டிங்கில் ஜனங்க நடக்குது. எவ்வளோதான் சுவிசேஷம் அறிவிச்சாலும் அந்த அபிஷேகத்துக்குள்ளே அவங்க கொண்டு போயிடுவாங்க. தம்பி ஆஸ்பான் இருக்கான், ஆமாம், நல்ல அவன் வந்து சர்ச்சு பாஸ்டராக இருந்தாலும் ஒரு சுவிசேஷ ஊழியம் அவங்க அப்பா அண்ணன் சாஞ்சோத்தரை சொல்லுவார். ஆஸ்பான் மாதிரி ஒரு ஊழியக்காரர் அவர் வரணும் தான் ஆஸ்பான் பேர் வச்சார். அதனால அவர் பாஸ்டரா சர்ச்சுக்கு இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையும் அவர் உலகம் எல்லாம் ஒரு நல்ல. எனக்கு அந்த ஊழியங்களோட அதிக தொடர்பு இல்லை எனக்கு. ஆனா ஒரு முறை நான் அவர் தம்பி ஆஸ்பான் அவர்களை பார்த்த போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவங்க தகப்பனாரை நான் ஒரு முறை 2 முறை தான் நான் பார்த்திருக்கிறேன். அவர் எவ்வளவு தாழ்மையோ அதே போல பல மடங்கு தாழ்மையும், தேவனை வந்து நம்ம இன்னும் தேடணும் அறிஞ்சிக்கிறணுங்கிற ஒரு தாகம் அவருக்குள்ள இருக்கிறத கற்றுக்கொள்ளணும். ஒரு விமான நிலையத்துல நான் பார்த்தேன். நாங்க உட்கார்ந்துருந்த கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமும் அவர் பேசின பேச்சும் கேட்ட கேள்விகளும் அவருக்குள்ள கர்த்தரை நம்ம இன்னும் அதிகமா தேடணும் தெரிஞ்சுக்கிறணும்ங்கிறது மாத்திரம் இல்ல, ஒரு மனத்தாழ்மை.
அதை வந்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுல வந்து எவ்வளோ தூரம் நம்ம கீழே இறங்கி கேட்கணுமோ அந்த அளவுக்கு அவருடைய இதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதானே சுவிசேஷனுடைய ஒரு அன்பின் ஐக்கியம். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. இதை இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டுன்னு விலகி போகிறோம் பாருங்க, அதுதான் ஆபத்தில் போய் முடியுது. இல்லை இன்னைக்கு அவரை பொறுத்தவரையில் நான் என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்லணும்னா, இன்னைக்கு அவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு அவருடைய தகப்பனாரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஊழிய களம் இருக்கு. அதெல்லாம் இருந்து கூட அதுல திருப்தி அடைஞ்சிடாம நான் புதிதா இன்னும் கற்றுக்கொள்ளணும், இன்னும் நானே கர்த்தருக்கு செய்யணும்னு அந்த ஒரு தேடல் இருக்கு பாருங்க. தேடல் இருக்கிறவன் தான் தொடர்ந்து வளருவான் எப்பவுமே. நான் பார்த்த அளவுல நான்லாம் 40 வருஷமா ஊழியத்துல இருந்தாலும் நான் இன்னும் தேடிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வசனம், ஒரு வார்த்தை, இது நமக்கு தெரியலையே, அது எனக்கு தெரியலையே, இது என்னது, அதை என்னன்னு சொல்லி இப்படியே வந்து உள்ள தேடிக்கிட்டே இருப்பேன். அந்த தேடிக்கொண்டே இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் உயிரோட ஜீவனோட, அதாவது கர்த்தருக்குள்ள ஜீவனோட நம்ம இருக்க முடியும். இல்லாட்டா ஒரு அளவுல அப்படியே உட்கார்ந்துருவோம், நம்ம வளர மாட்டோம், தேவனுக்குள்ள நம்ம வந்து பெருக்கமடைய மாட்டோம். இன்னொன்று இதில் என்னன்னா, இப்போ இந்த சுவிசேஷர்கள் வந்து வளராமல் போனதுக்கு அவங்களுடைய ஒரு எல்லைக்குள்ளே நின்று அந்த ஏரியாவில் நின்று அப்படியே இருந்துட்டாங்க. நல்ல ஒரு தன்னை விட ஆண்டவரோடு நடந்து கர்த்தரோடு பயன்படுத்தப்படுகிறவர்களோடு இவங்க ஒரு ஐக்கியம் வச்சுக்க இன்னைக்கு விரும்பலை. அது ஒரு காரணம். எனக்கு தான் கொஞ்சம் இந்த வெளிச்சமே போதும். 25 வாட்ஸுக்கும் 100 வாட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. 100 வாட்ஸுக்கும் 1000 வாட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. பல அனுபவங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜான் சாலமன் அண்ணன், அவங்களோட நானும் பல முறை பெண்கள் பெருவிழாவில் பேசியிருக்கிறேன். அவர்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கும். கரெக்ட். நல்ல தம்பின்னு சொல்லி அவ்வளவு ஒரு நேசிக்கிற ஒரு மனுஷன். அப்போ இந்த மாதிரி அனுபவமுள்ள ஆளுகளோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கூடி பேசி பழகி இது பண்ணும்போது தான் நமக்குள்ள இன்னும் ஒரு வாஞ்ச ஒரு தாகம் வரும். இன்னைக்கு அது குறைஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். நான் 2 நாளைக்கு முன்னாடி யோசித்து பார்த்தேன். நல்ல சபையில் போய் ஒருத்தர் சாட்சி சொல்கிறவங்கள மைக்க பிடிச்சோடனே சொல்லுவாங்க, இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் எனக்கு நேரமே இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, ஊழியம் செய்ய நேரம் இல்லை அப்படின்றோம், ஃபோன் பேச நேரம் இல்லைன்றோம். பல சபைகளை நான் கேட்ட கேள்வி நானே சிரிச்சுக்கிட்டேன். நான் இப்போ பேச ஆரம்பிச்சேன்னா எனக்கு நாளும் பத்தாது, நேரம் பத்தாது அப்படின்னு. இப்போ ஒரு ஆசையாக இருக்குது, இப்போ இவங்களை பேச விட்டா என்ன? கண்டிப்பா. அப்ப அங்க நேரம் இருக்கு, அப்ப ஒரு வாஞ்சை இருக்குது. ஆண்டவரை பத்தி பேசணும். அவ்வளவு உள்ள வெளியில போகல, ஆனா சூழ்நிலைகளால அவங்களால அது முடியல. சொல்லும் போது வேடிக்கை ஒரு பாஸ்டர் சொல்லுவாரு, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து ஒரு ஆண்கள் வந்து 7000 வார்த்தை பேசுவாங்க. சரி. பெண்கள் வந்து 14000 வார்த்தை பேசுவாங்க. உண்மை. அந்த 14000த்துல ஒரு 5 நிமிஷமாவது நீ கேட்காட்டினா அந்த 13500 பேலன்ஸ் இருக்குமா, அது அடுத்த நாள் கூடிக்கும். அதனாலதான் பல குடும்பங்கள பிரச்சனை, வேதனை வருது. கேட்டணும் இருக்கு. கேட்டுட்டா நமக்கு ஒரு சமாதானமா இருக்கும். அப்ப என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர், இது தேவனுடைய ஊழியம். அதுல இன்னொரு காரியம் இருக்குது. ஒரு ஐக்கியம் இருக்கும்போது எனக்குள்ள ஒரு அச்ச உணர்வு வந்து வர்றதில்லை. ஒரு 4 பேர் சேர்ந்து போனா, ஒரு 4 பேர் வந்து ஒன்றாக கூடிக்கொண்டால் அனல் உண்டாகும். இன்னொன்று வந்து எனக்கு ஒரு ஃபியர் இருக்காது. பிரதர் இருக்காரு, அவங்க இருக்காங்க, நான் வந்து ஒரு தனி ஆள் இல்லைன்னு. எங்க நம்ம வழி தப்புறோம், எங்க மிஸ்டேக் பண்றோம், அவங்களும் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அது இல்லை. நான் வந்து அந்த ஐக்கியம் இல்லாத போது ஒரு தனித்து விடப்பட்ட மாதிரி ஆன உடனே எனக்குள்ள தேவையற்ற ஒரு அந்த பயம் வருது. இந்த பயம் வரும்போது நான் என்ன செய்யறேன்னா, ஒரு பாதுகாப்பை தேடுறேன். பாதுகாப்பை தேடும்போது இந்த ஊழியத்தை வந்து நான் அப்படி விட்டுறேன். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு இப்படியே நம்ம அறிவிச்சிருந்தா நம்முடைய எதிர்காலம் என்னவாகும் கேள்விக்குறி. நம்ம அடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம்? ஏன்னா நான் சுவிசேஷர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை. அவங்க வந்து உடைக்கப்பட்டு தனித்தனியாக போனோடனே நான் லோன்லியாக இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்து, அவங்கள எந்த ஐக்கியத்திலையும் சேர்க்கறது இல்லை. ஆமாம். அப்போ நான் தனியாக இருக்கிறேன். அப்போ என்னுடைய எதிர்காலம் என்ன வரும்? எனக்கு ஒன்றுனா யார் வருவா, எனக்கு ஒன்றுனா என்ன வரும்? அப்போ எனக்குன்னு நான் ஒரு அமைப்பை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு அடுத்த கட்ட தேர்வாக வருவது சபை. நான் வந்து இப்போ என்னுடைய சுவிசேஷ வார்த்தையை கேட்ட கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு ஒரு சபை ஆக்கிட்டா எனக்கு வந்து இப்போ ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த பயம் வந்து எனக்கு போயிடுது. எதிர்காலத்தை குறித்த பயம், பொருளாதாரத்தை குறித்த ஒரு பயம். பொருளாதாரம் எனக்கு வந்து சுவிசேஷன்னா நான் வந்து ஒரு இடத்துக்கு போனால் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்த முடியும். ஏதோ ஒன்று சில சந்தர்ப்பங்களில் சுகவீனமோ
அல்லது ஒரு கால சூழ்நிலையோ, இப்போ இந்த கொரோனா வந்த மாதிரியான ஒரு லாக்டவுன் காலங்களோ, மழை காலமோ, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எங்களுக்கு எந்த விதமான வருமானமோ வேற எதுவுமே இருக்காதே, அதனால பயப்படுறாங்க. அது வந்து ஒரு சுய சித்தத்துல அவங்க ஒரு பயத்தை பார்க்குற, கர்த்தரை சார்ந்து இருக்காம. அந்த தேவையற்ற பயம் ஏன் வருதுன்னு கேட்டா, நம்ம ஒரு 4 பேர் சேர்ந்து இல்லாததுனால வருது. நான் அப்படி இருக்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் தனித்து விடப்பட்ட மாதிரி எனக்கு பயம் வருது. நான் உங்களை பார்க்கணும் தான், உங்களை பார்க்க முடியல, அவரை பார்க்கணும்னா பார்க்க முடியல, நானா இருக்கணும், என் பிரச்சனை நானா ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லும்போது, நான் இயல்பாகவே எனக்குன்னு ஒரு கூட்டத்தை நான் தேடுறேன். அந்த கூட்டத்தை என் கூட நிரந்தரமா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். அதை நான் சபை அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடுறேன். அழைப்பு மாதிரி தேவனுடைய திட்டத்தை விட்டு போறது மாதிரி இல்லையா? ஆமா, தேவனுடைய திட்டத்தை விட்டு போறதுதான் வழி விலக பண்றாங்க தானே. அது நம்ம காலத்துல எவ்வளவு பேரு சுவிசேஷ அழைப்பு இருக்குன்னு சொன்னவங்க சபையா மாறினதை நம்ம பார்த்தோம். நிறைய இருக்காங்க, நிறைய. எனக்கு தெரிந்தெல்லாம் ஒரு ஊழியக்காரர் தன் துவக்க காலத்துல என்னை சுவிசேஷத்துக்கு தான் கர்த்தர் அழைத்தாரு, அவர் சபை ஊழியத்துல இருந்தவர் அப்படின்னு சொல்லி இந்த சபையிலிருந்து வெளியே வந்து அவர் சுவிசேஷத்துக்கு தான் என்னை கர்த்தர் அழைச்சாருன்னு நின்னாரு. ஆனால் சுவிசேஷத்தை நான் அறிவிச்சாலும் எனக்கு சபைன்னு ஒரு அமைப்பு வேணும்னு அந்த பேர்ல நிறைய சபைகளை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா சூழ்நிலையை பார்த்து, அது ஒரு தற்காப்பு பார்த்து நம்மளா சில ட்ராக் மாதிரி அழைப்ப மாறுது. இது எனக்கு கை கொடுக்கும்ன்றது போயிட்டோம். ஆண்டவர் கை கொடுக்குறாரு அப்படின்றத விட்டுட்டு நம்ம பாக்கெட்டை பார்த்து தேவனுடைய கையை பார்க்காம போயிட்டோம். அதான் இப்ப நடக்கிறது. அப்ப அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, இயற்கையில ஒரு ஐக்கியம் இருந்துச்சுன்னா 4 பேர் சேரும்போது எனக்குள்ள சரி என்ன போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம்ல, வந்து எல்லாரும் அதை பார்த்துக்குருவோம் சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு இது வரும். ஒரு தனித்து போகும்போது ஒரு இருட்டு தான், அதுல நடக்கும்போது 4 பேர் நடக்கும்போது நம்ம வந்து பயப்படுறது இல்லை. ஒரே ஆளாக நடந்தா பயப்படதானே செய்வோம். அப்போ ஒரு பாதுகாப்பை தேடுறோம்ல. ஆமா, லாஜிக் படி பார்த்தா அவங்க அப்படி பண்றது சரியா தான் தெரியுது. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒரு அந்யோன்யமெல்லாம் இருக்கும்போது, பகிர்ந்து கொள்ளும்போது நீங்க சொல்லக்கூடிய ஒரு சாட்சி என்னைய வந்து அந்த நேரத்துல ஒரு தளர்ச்சியில் இருக்கிற என்னைய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நான் ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கேன், நீங்க அதே மாதிரி ஒரு அனுபவத்தை சொல்லுவீங்க. நாம உட்கார்ந்து பேசும்போது ஒரு அனுபவத்தை சொல்லும்போது எனக்கு அது ஒரு பாடமாக இருக்கும். அப்ப இதே மாதிரி தான் நாளை போறோம், நம்ம கர்த்தர் அதே மாதிரி பார்த்துக்குருவாருன்னு வரும். உங்களோட தொடர்பே இல்லை எனக்கு, நீங்களும் ஊழியக்காரர் நானும் ஊழியக்காரர், நமக்கு நடுவில் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லும்போது நான் தனித்து விடப்பட்ட மாதிரி தானே இருக்கிறேன். தனியா இருக்கிறவனுக்கு பல கற்பனை வரும்ல, தனியா போறவனுக்கு ஒரு பயம் வந்து பல கற்பனைகளை உருவாக்கும். இப்போ நீங்கள் பேசும்போதே ஒன்று எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு ஆளோட ஒரு தொடர்பு இல்லை அப்படின்னாலே இவ்வளவு பிரச்சனை. அப்போ அவங்க மேலே நல்லதை பற்றி அவங்கள பற்றி நான் நல்லா சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவர் யாரோ எப்படியோ முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ ஒரு டச்சே இல்லை அப்படின்னு. அப்போ அது அங்கே தான் நம்ம ஒரு ஆளை பற்றி தரம் தாழ்த்தி பேச ஆரம்பிச்சு, குறை சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு குறைஞ்சதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. அப்போ இந்த இருக்கிற நாட்கள், இந்த கடைசி காலத்தில் நம்ம அவுத்து விட்ட நெல்லிக்காய் மூடையில் இருக்கிறவோ ஒன்றா இருக்கும், அவுத்து விட்டோன்னு தனியாக ஓடுற மாதிரி நம்ம அப்படி இருந்துட முடியாது. நமக்கு ஒரு கவரேஜ் வேணும். நமக்கு நல்ல ஒரு கர்த்தரோடு நடந்த தேவதாசர்கள், இந்த ஐக்கியம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதில் தான் நாங்கள் திருப்பத்தூர் உபவாசம் முகாமில் மீட்டிங்லாம் முடிஞ்சிடும். சரி, மீட்டிங் முடிஞ்ச உடனே 9 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. நாங்கள் ஒரு 5 பேர் மேடையில் உட்காந்துருப்போம். சரி, அன்னைக்கு சாம் ஜோதிரன் அண்ணன் ஒரு டாபிக் எடுப்பாங்க, அல்லது மோகன் அண்ணன் ஒரு காரியத்தை பேசி, சிலர் பாதாளத்தில் இயேசுவின் நாமத்தில்ன்றாங்க, சிலர் நரகத்தில் தூக்கி போடுறேன்றாங்க. இப்படிலாம் உட்காந்து வேதம் என்ன சொல்லுது, ஒவ்வொரு திருப்பத்தூர் முகாமில் இரவு நேரத்தில் நாங்கள் மீட்டிங் முடிஞ்ச உடனே சில காரியங்கள், ஊழியங்கள் என்ன பிரச்சனை, தேசத்தில் என்ன நடக்குது, ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் பேசி முடிச்சுட்டு, ஏன்னா என்னுடைய செக்ஷன் காலையில் திரும்ப 5 மணிக்கு சரி விட்டா அது பாட்டு 11, 12 வரையும் போயிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க பேச ஆரம்பிச்சு சாம்ஜோத்தரனெல்லாம் ஒரு காரியத்தை டீச் பண்ணாங்கன்னா அது பெரிய ஒரு சப்ஜெக்டாக போயிட்டு இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கவரேஜுகள், ஒரு ஆலோசனை இருந்ததுனால நம்ம எப்படி எச்சரிக்கையா இருக்கணும், எங்க யார் மிஸ்டேக் பண்ணி என்ன இடர்னாங்க, என்னென்ன சம்பவிக்கின்றத ஒரு ஒரு தெய்வ பயத்தோட நம்ம ஊழியம் செய்யறதுக்கு இவைகளெல்லாம் நமக்கு ரொம்ப உதவியா. அதான் இதைத்தான் நீங்க சொல்லும்போது, போன நிகழ்ச்சியில நம்ம சொல்லும்போது நீங்க சொன்னீங்க, கர்த்தரே வந்து ஊழியர்களை அனுப்பும்போது 2 பேரா தான் அனுப்பினார், யாரையும் தனியா அனுப்பல. ஏன் அப்படின்னா 2 பேரா இருந்தா அனல் உண்டாகும், ஒருத்தரோட ஒருத்தர் அந்த அனுபவங்களுடைய
பகிர்ந்து கொள்ளுதலும் ஒரு பயமற்ற ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்படிங்கிறதுனால தான் காரியங்களை உண்டாக்குனாங்க. ஆமாம். அப்போ இதை பற்றி தான் நம்ம வந்து நிறைய காரியங்கள் வந்து பார்த்தோம். அப்போ இந்த சுவிசேஷ அந்த விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கு தான் மறுபடியும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அவிழ்த்து விட்ட நெல்லிக்காய் மூட்டையை அவுத்தாச்சு. இப்போ வந்து ஓடி போனதெல்லாம் மறுபடியும் திரட்டி மறுபடியும் இப்போ வந்து மூட்டையில் கட்டுறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி. ஆமாம் இல்லையா? அந்த ஒன்று சேர்க்கணும். ஆமாம், ஒரு மனம் வேணும் நமக்குள்ள. இது வந்து நமக்கு ஒரே தகப்பன். ஆமாம், இயேசு. ஆமாம். அவருடைய ஊழியத்தை செய்கிறோம். அவரை கொண்டு போய் மகிமைப்படுத்தி கொண்டு போய் ரீச் பண்ணணும் ஜனங்களுக்கு. கொரோனா வந்து இப்போ 2 வருஷத்தில் எத்தனையோ கோடி பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த கொரோனான்ற வார்த்தை சொல்லாதவனும் இல்லை. கண்டிப்பாக. இன்னைக்கு இந்த வார்த்தை இயேசுன்ற வார்த்தையை ஜனங்கள் சொல்கிற அளவுக்கு நம்ம இன்னும் அந்த மகிமையை கொண்டு போகணும். ஆமாம். அப்போ அதை இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் இயேசுவை இன்னும் நம்ம கொண்டு போய் சேர்க்கிற விதத்தில் சேர்க்காம நமக்குள்ளேயே நம்ம கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை வாங்கி வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டு. நீங்கள் சொல்கிற ஒரு காரியம் ரொம்ப கரெக்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா பரவின வேகத்தை விட கொரோனாவை பற்றி பரவின செய்திகளுடைய வேகம் தான் அதிகமாக இருந்துச்சு. கொரோனா பரவின வேகத்தை விட நீங்கள் நல்லா பாருங்க, ரியாலிட்டி என்னன்னு கேட்டால் கொரோனாவை பற்றின செய்தி அவ்வளோ வேகமாக பரப்புனாங்க. அதுதான் உண்மை. நீங்க நல்ல அந்த கொரோனா பரவின வேகத்தை தீமையை பரப்புனாங்க, நன்மையை சொல்லல. அதே மாதிரி யாரு அப்படின்றது இன்னைக்கு நம்ம இதுல வந்து எது வந்து ரொம்ப குறைவுபட்டிருக்குன்னா, இயேசுவை பற்றி அந்த பரவ செய்கிற அந்த இடத்துல தான் நம்ம வந்து சோம்பேறிகளாகவும் அல்லது அதை செய்யாமலும் நம்ம பயம் ஒரு பக்கம் வெக்கம். ஆமா, அவங்களா வரட்டுமே, நான் எதுக்கு போகணும். நான் வந்து எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் தெரியுமா. நம்ம இந்த நிறைய வசதி வாய்ப்புல வாழ்ந்து பழகிட்டோம். கரெக்ட். எதையும் அன்னைக்கு ஆபிரகாம்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். ஆமாம், ஆமாம். இன்னைக்கு நம்ம விட்டுட்டு வான்னா எங்கே போவோம். நான் ஆரம்பத்தில் பெக்மன்ஸ்னாலாம் ஊழியத்துக்கு போயிருந்தோம் நார்வேல்ல. அப்போ வந்து பஸ்ஸில் அடுத்த நாள் காலேஜுக்கு வேலைக்கு வரணும். சரி. அப்போ எங்கே போனாலும் நைட் பஸ் ஏறி வரணும். பஸ்ஸு வரல. நார்வேல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். என்ன செய்யணும் தெரியல, கொசுக்கடி ஒரு பக்கம் ரொம்ப டயர்டாக இருக்குது. பார்த்தோம் மாலை முரசு பேப்பர் இருந்துச்சு, வாங்கி விரிச்சிட்டு அவர் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அப்படி படுத்துட்டோம். அடுத்து ஒரு முறை காலையில் காஃபி குடிக்கணும் போல இருக்குது. அப்போ பஸ்ஸு வரல, காஃபிக்காக போய் கடைக்கு போயிட்டோம். பஸ் வந்துருச்சு. இந்த பஸ்ஸை விட்டு அடுத்த 6 மணி நேரம் காத்திருக்கணும். சரி. அவர் சொன்னார் காஃபி குடிக்கிறது கர்த்தர் சித்தம் இல்லை. அப்போ பாருங்க எவ்வளோ தியாகத்தில் அன்னைக்கு வந்து இவ்வளவு ஊழியம் பண்ண. அதெல்லாம் எனக்கு ரொம்ப அதை நான் விரும்புவேன். நமக்குன்னு ஒரு வசதி வாய்ப்பு இருந்தால் தான் நான் செய்வேன், இவ்வளோ பண்ணி கொடுத்தா தான் வருவேன் அப்படின்லாம் இல்லை. கிறிஸ்துவின் அன்பு வந்து நம்மளை நெருக்கி ஏவணும். ஓகே. இப்போ பல பேருக்கு நேற்று ஒரு உதாரணத்துக்கு யூகேயில் ஒரு சகோதரன், சரி, கடவுளை அறியாதவர், இந்த நிகழ்ச்சியை பார்த்து என் தொலைபேசியில் கூப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன், நீங்களே கர்த்தாவே நீ கை தூக்கி விடணும், இது எந்த சர்ச்சுக்கு நீங்கள் போகிறீங்கன்ற. அவர் சொன்னார், நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்கள் சுத்த சைவங்க, இப்போ தான் வந்து நாங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டுக்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் திடீர்னு ஒரு 3 நாளாகவே அவருடைய ஞாபகம் எனக்கு இருந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட பேசினேன், இப்போ எப்படி இருக்கீங்க, கொஞ்ச நாள் உங்களோட தொடர்பு இல்லையே, நீங்கள் இயேசுவை பிடிச்சினேன். அவர் சொன்னார், இப்போ அடுத்து ஞானஸ்தானத்துக்கு நான் ஆயத்தமாயிட்டு இருக்கிறேன். ஞானஸ்தானம்னா என்னன்றது 2 வார்த்தையில் சொல்லுங்கள். என்னடா பெருசாக இதாக இருக்குது அப்படின்னு 2 வார்த்தையில் தான் சொல்லணுன்றாரு. அப்படின்ட்டு நான் சொன்னேன், ஐயா நமக்கு வேண்டிய யாராவது ஒருவர் இறந்துட்டாங்கன்னா அந்த பாடியை எவ்வளோ நாள் வச்சுருப்போம்னு. ரொம்ப போனால் 1 நாள் அது 2 நாள் வச்சுருப்போம் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், அதே தான் ஞானஸ்தானம் பாவத்தை மறித்து ஆச்சு, பாவத்துக்கு மறிச்சாச்சு, அதை நீ அடக்கம் பண்ணணும். அதுக்கே நீ நம்ம தாமதிக்க வேண்டாம். அது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அந்த பாவத்தை அடக்கம் பண்ணுறது பேர் தான் ஞானஸ்தானம். பாவத்தை அடக்கம் பண்ணி நீதிக்காக உயிர்த்தெழுகிறது. அதுதான்யா அதுதானா? ஆமாம், அதுக்குத்தான் நான் தேடிட்டு இருக்கிறேன். இந்த பாவத்தை இந்த சிந்தனை எல்லாம் மாறணும்னு சொல்லி. அப்போ நான் அடுத்து எங்கே இருக்கு நான் சொன்னேன், அங்கே இருக்கிற நல்ல ஒரு போதகர்களோட நான் உங்களுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தரேன்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ இந்த சுவிசேஷன்றது அவர் யாரோ எங்கேயோ ஒரு தேசத்தில் இருக்காரு. இப்போ அந்த அன்பு ஏவுனதுனால என் அறியாமல் அவரோடு தொடர்பு கொண்டு இப்போவும் யாராக இருந்தாலும் அந்த இதை பார்க்குறதுல நாங்கள் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அன்றைக்கி எனக்கு மனசில்
படுக்க போகிறதுக்கு முன்னாடி நேற்று அவ்வளோ ஒரு மனமகிழ்ச்சி, சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன அந்த காரியம் தான். இப்போ பாருங்கள், இந்த சுவிசேஷத்தை 2 வரியிலையும் சொல்ல முடியுது, 2 மணி நேரத்துலையும் சொல்ல முடியும், 20 நிமிஷத்துலையும் சொல்ல முடியும். சில சமயத்தில் இதே மாதிரி ரொம்ப அவசரத்தில் இருக்கிறவங்க, எனக்கு இயேசுவை பற்றி 2 வாரியில சொல்லுங்க. பாருங்க, அவர் 2 வார்த்தையை கேட்டார். நீங்க 2 வார்த்தை சொன்னீங்க, அந்த ஒரு ஆத்மா வந்து ரட்சிக்கப்பட்டு அதை உடனே வந்து அதை ஏற்றுக்கொள்றாரு. ஆமா இல்லையா? அதை மாதிரி நம்ம இதுல நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், நான் 1.5 மணி நேரம் பேசணுன்றது அதான் நீங்க சொன்னீங்கல்ல, எந்த நேரத்தில் என்ன ஏற்ற வார்த்தைகள். ஆமா, அதுதான் ரொம்ப தூரதேச அந்த ஞானம் தான் நான் சொல்றேன். இப்போ வந்து நீங்க சொன்ன இந்த உதாரணம் வந்து வேதத்துல எல்லாம் சொல்லப்படல. அதாவது ஒருவன் வந்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு எழும்புகிறான், அவ்வளவுதான். ஆனா இதோட கூட சேர்த்து வேற ஒரு தாட்டு, ஒருவன் வந்து இறந்தால் அவனை எவ்வளவு நேரம் நீங்க வச்சிருப்பீங்க? அந்த கந்தாகிய மந்தையனுடைய சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டோன்னே அப்ப ஏன் நான் வந்து இன்னும் தாமதம் பண்ணணும்? அப்ப நான் வந்து ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு உடனே அடுத்த நிமிஷமே. அப்ப அதுதான் நீங்க சொல்ல, அதை வந்து நீங்க வந்து எப்படி சொல்றீங்க நமக்கு புரியுற மாதிரி, ஒருவர் மரித்தால் அந்த பாடி எவ்வளவு நேரம் வச்சிருப்பீங்க? உடனே அடக்கம் பண்ணிடுவீங்கல்ல. அவர் உணர்வு அடைஞ்சு கேள்வி கேட்பாருன்னு எதிர்பார்க்கல, ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல எனக்கு அதுதான் அது தேவன். இந்த மாதிரி காரியங்களை தான் நம்ம எப்படி கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகள், ஏற்ற சுவிசேஷம், அதை எப்படி சொல்றோம்ங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட முதல்ல கேட்டேன். ஆனா அதை விட இன்னும் கொஞ்சம் பிரயோஜனமான பல காரியங்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கோம். அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது ஏற்ற வார்த்தைகள், இந்த சுவிசேஷத்துல எத்தனையோ விதமா, இப்போ வந்து 2 வரியில கூட சொன்னீங்க. ஆமா, எனக்கு சமயம் 2 வரி பேசுவது தான் எனக்கு அந்த டைம் கிடைக்குதுன்னா, அந்த 2 வரியில எப்படி சுவிசேஷத்தை சொல்வது? எனக்கு நீங்க வந்து 1.5 மணி நேரம் பேசுங்கன்னு சொன்னா நான் எப்படி சொல்லுவது? அப்புறம் நான் எந்த இடத்துல எந்த சுவிசேஷத்தை பேசுவது அப்படிங்கிற டாபிக் தான் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அடுத்த நிகழ்ச்சியில நீங்க எனக்கு வந்து விளக்கமா சொல்லணும். கண்டிப்பா. அந்த சுவிசேஷங்களும் சுவிசேஷகர்களும், சுவிசேஷர்கள் வந்து எப்படி சுவிசேஷத்தை கையாளணும், என்னென்ன விதமான சுவிசேஷம் இருக்கு, யார் யாருக்கு எந்தெந்த சுவிசேஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பேச போறோம். கண்டிப்பா. அடுத்த நிகழ்ச்சியில நம்ம கொஞ்சம் அதை பத்தி நல்ல விரிவா பேசி, கண்டிப்பா சுவிசேஷம் ஜெபம்னா என்ன, ஆமா சுவிசேஷனுடைய ஆயத்தம் என்ன, கேட்ட கேள்வியெல்லாம் அடுத்த மூணையும் நம்ம தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிருவோம். என்ன பிரியமானவர்களே, கர்த்தர் அருமையாய் இன்றைக்கு நம் மத்தியிலே செயல்பட்டதை நாம் கேட்டோம். இந்த சுவிசேஷத்தை எப்படியாவது தேவன் நம்ம கொடுத்த கட்டளையை நம்ம தீவிரமாக நிறைவேற்றணும். இதை செய்யாமல் ஆண்டவர் இன்னொரு வேலையை நமக்கு கொடுக்க மாட்டார். நீங்கள் புறப்பட்டு போய் சகலரின் சீசராக்குங்கள், சுவிசேஷத்தை அறிவிங்கள்னாரு. அதற்குத்தான் இந்த சுவிசேஷ ஒளி என்ற நிகழ்ச்சியை தயாரித்து வெளியிடுகிறோம். தொடர்ந்து இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப் சேனலில் போய் ஜீசஸ் லிவ்ஸ் மினிஸ்ட்ரியில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஜனங்களுக்கு அது சென்றடைய உதவி செய்வார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஆண்டவருடைய மாறாத கிருபை நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.